शिवाय ॐ नमः शिवाय आनन्दमान शिवम् आधारमान शिवम् आदिशिवमान शिवमे वेदवरिमान शिवम् नादमयमान शिवम् ज्योतिशिवमान शिवमे शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும் உனையன்றி யாருமில்லை உலகத்தில் தெய்வமில்லை என்னை ஆள வந்த வடிவே மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே தினம் வந்து தந்த வளமே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும் உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும் கருவின்றி உருவேது உருவின்றி திருவேது திருவின்றி அருள் இல்லையே அவனன்றி அசையாது அறனன்றி அசைவேது சிவனன்றி அன்பு இல்லையே அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம் शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै சொல்வதமே शिव 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 शिवनामம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும் शिव 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 शिवமயமே ஜயமுண்டு பயமில்லை சொல் மனமே शिव 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 शिवநாமம் ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும் ஒப்பற்ற பரம்பொருளான திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே பாண்டிய மன்னன் மலையத்வஜன் சிவபதம் அடைந்த பின்னர் தடாதகை பிராட்டியாருக்கு திருமணம் செய்திட ஆசைப்பட்டார் பாண்டிமாதேவி காஞ்சனமாலை. ஆனால் தடாதகை பிராட்டியாரோ தாம் திக்விஜயம் செய்து உலகை ஒரு குடைகீழ் கொண்டு வந்து ஆட்சி புரிய விரும்பினார். அதன் காரணமாக திக்விஜயம் புறப்பட்டார். பல நாட்டு அரசர்களுடன் போர் புரிந்து வெற்றி வாகை சூடினார். மண்ணில் இருக்கும் நாடுகள் அனைத்தும் தடாதகை பிராட்டியாரின் முன்னர் மண்டியிட்ட பின்னர் அவரது அடுத்த குறி விண்ணில் இருப்போரின் மீது பதிந்தது.
யாமே நீ நிதமும் பூஜிக்கும் சிவம் அச்சப்படாது, ஆனால் அமைதியாகும். பாண்டிய மன்னா, புத்திர காமேஷ்டி யாகத்தினால் தோற்றமான இப்பெண் மகளே இனி நினது வாரிசு. ஈசனாகிய எமக்கு நிகரானவள் இப்பெண் மகவு. எப்படி எமக்கு முக்கண் அமைந்திருக்கின்றதோ அப்படி இப்பெண்ணிற்கு அமைய பெற்றிருப்பது 3 ஸ்தனங்கள். இயற்கையிலேயே பெண்ணுறுத்திக்கு ஸ்தனங்கள் 2 ஆகும். இப்பெண்ணிற்கு வழங்கப்பட்டுள்ள ஸ்தனங்கள் 3 என்பது தெய்வ ரகசியம். எமது 3வது கண் கோபத்தின் சின்னம். இப்பெண்ணின் 3வது ஸ்தனம் ஆணவத்தின் அறிகுறி. தக்க தருணத்தில் தடாதகைக்கேற்ற மணாளன் வரும் நேரத்தில் ஒரு ஸ்தனம் மறையும். தடாதகை, தடாதகை என்றால் எவராலும் தடுக்க இயலாத சக்தி பெற்றவள் என்பது பொருள். அண்டம் ஈன்றளித்த கன்னியான உனக்கிருந்த 3வது ஸ்தனம் மறைந்து விட்டதில் தத்துவம் ஒன்று நிறைந்திருக்கிறது. இயற்கையிலேயே பெண்களுக்கு அமைவது 2 ஸ்தனங்கள் மட்டுமே. ஒன்று கண்மம், மற்றொன்று மாயை. படைப்புத் தொழிலை செவ்வனே நடைபெற உதவுபவை அவை. அவை மாயையிலை மோகிக்க செய்து கர்மத்தை செய்யும் கடமைக்கு ஆதாரமாய் அமைகின்றன. ஆனால் இயற்கைக்கு மாறாக நினக்கு அமைந்திருந்த 3வது ஸ்தனம் ஆணவத்தின் இருப்பிடமாக இருந்தது. கைலைவாசன் கடவுள் என்பது தெரியாமல் ஆணவம் எனது கண்ணை மறைத்தது. அந்த ஆணவம் காரணமாக திருக்கையிலையின் மீதே நினது திக்விஜயம் தொடங்கியது. ஆயினும் ஆண்டவன் பார்த்த மாத்திரத்தில் அந்த ஆணவம் தீர்ந்து போய்விட்டது. ஆணவம் இல்லாதிருந்தால் ஆண்டவனை அடையலாம் என்பதற்கான தத்துவமே எமது இத்திருவிளையாடலாகும். அப்படி என்றால் ஆண்டவனை அடைந்து விட்டால் தடாதகை என்பதுதான் இதன் அர்த்தமா? தடாதகை, திக் விஜயத்தை முன்னிட்டு எப்பொழுது நீ மதுரை பதியை விட்டு புறப்பட்டாயோ அன்று தொட்டு யாமும் சற்று உனை பிரியாது பின்தொடர்ந்து வந்தோம். நான் மறை உரைத்தவாறு உன்னை வருகின்ற சோமவாரத்தன்று நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதிலே திருமணம் புரிய வருவோம். இங்கு நின்று மறைந்தவர்களெல்லாம் தோற்றமாகி நினது நகராகிய மதுரைக்கு இனி நீ செல்லலாம். சத்திய சுந்தரமே, ரிஷிகளின் மந்திரமே, கங்கையின் நாயகனே, மலைமகள் மாயவனே,
சரிகமகாரி ரிஷியும் வாக்காக சரிகமபதனி சானி ரபமகரி பூவில் நாயகனே இந்த பூமகள் நாயகனே தேவி நாயகனே உந்தன் திருவடி தொழுவோம் திருவருள் பெறுவோம். நான்மறை உரைத்தவாறு வருகின்ற சோமவாரத்தன்று நல்ல முகூர்த்தம் கூடிய பொழுதிலே திருமணம் புரிய வருவோம். அம்மா, தடாதகை, அகிலத்தாலும் வெல்ல முடியாத வீராங்கனை நீ. அதற்காகவே அமைந்தது போலுள்ளது உனது பேச்சு. அனைத்து வளமும் நலமும் நினதாகட்டும் என்பதே எனது அன்றாட ஆராதனை. தடாதகை, ஆச்சாரியாரே, என்னை ஆசீர்வதியுங்கள். அனைத்தும் ஆண்டவனை அடைவதாக, ஆண்டவனின் அறக்கருணை அனுதினமும் நினக்கு அமைவதாக. பெருமான் மீது காதல் வயப்பட்டிருக்கிறார் பிராட்டியார். நாயகி பாவத்துடன் பாடலை பாடி பிராட்டியாரின் மனநிலையை மாற்றலாம். இவ்வாறாக நினைத்து பாடியதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒன்று, இதே பாடலை இதே கருத்துடன் அடியார்களும் பாடலாம். ஆண்டவனை நாயகனாகவும் தம்மை நாயகியாகவும் நினைத்து பாடும் அந்த நிலைக்கு வாத்சல்ய பாவம் என்று பெயர். அதுவும் காதலே. இதில் எந்த காதல் எனது காதல் என்பதை நிர்ணயித்து விட்டீர்களா? கைலாய பெருமான் மீது காதலாகி கசிந்துதான் வந்துள்ளேன். அந்த காதல் எது என்பதை பற்றிய தீர்ப்பு நாளை காலை திருக்கையிலையில் தெரிந்துவிடும். தடாதகை, தடாதகை, இரவெல்லாம் இங்கேயா படுத்திருந்தாய்? ஆமாம், அது ஆமாம். சரி சரி, விரைவில் நீராடி விட்டு வா. குரத்தி ஒருத்தி வந்திருக்கிறாள் மலைநாட்டிலிருந்து. காலையில் குரத்தி செல்லும் வாக்கு மாலைக்குள் பலித்து விடுமாம். கைலாய பெருமானின் அருள்வாக்கு குரத்தையின் திருவாக்காக அமையும் என்று எல்லோரும் சொல்வார்கள். வா தடாதகை.
கும்பிடுற தாயி. தடாதகை, நான் சொன்ன குறத்தி இவள்தான். ஏன் அப்படி பார்க்கிறாய்? ஆகாசத்து நட்சத்திரம் பூமியில நிக்கிதேன்னு பாக்குறேன் தாயி. என்ன சொல்கிறாய் குருத்தி? 7 கடலுக்கு அப்புறத்துல சுத்தி மதில் எழுப்பி அந்த மதிலுக்கு பேரு சக்கரவாளம். 8 திக்கிலையும் 8 குத்துக்கள் நாட்டி, 8 குத்துக்கள் எது தெரியுமா? இமயம், மாலியவான், காந்தவதனம், ஏமகூடம், நீலம், சுவேதம், நிடதம், சிருங்கம் என்ற மலைங்க. 7 கடலுக்கு அப்புறத்துல சுத்தி மதில் எழுப்பி 8 திக்கிலையும் 8 குத்துக்கள் நாட்டி மேருமலையை தொலைச்சி வாசல் அமைச்சு உலகமான மாளிகைங்கிற வீட்டை கட்டி ஒசந்த இடத்துல இருக்க வேண்டிய பொண்ணுன்னு சொல்ல வந்தேன் தாயி. குறி சொல்வதை ஆரம்பிக்கலாமா? உட்காரு தாயி. வெத்து தரையில உட்கார்ந்தா மனசு ஒரு நிலையில நிக்காது தாயி. கால்ல ஒருத்தர கவசத்தை கழட்டி வச்சிரு தாயி. கடல் மணல், ரத்தன கம்பளம், புல்தரை இதுல வெறும் கால்ல நடந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது தாயி. ஆரம்பிக்கலாமா? மாயி மகமாயி அருட்குறி சொல்லோ மாய விளக்கோணும் மனச துறக்கோணும் ஆட்சி திருசூலி அவசரமா வாருமம்மா பேச்சு மாக்காடி பேரருள தாருமம்மா. எந்த ஊர் உனக்கு? பச்சை மலை, பவள மலை, பரம்பு மலை, பாம்பு மலை, பாக்கு மலை, மேக்கு மலை, தேக்கு மலை, தெய்வ மலை, உச்சி மலை, வசந்த மலை, ஊசி மலை, பாசி மலை, உலகாளோ மலைச்சாமி, போங்கு மலை, எங்க மலை. யார் இந்த மலைசாமி? மருத பொண்ணு கேக்குற கேள்வியா இது? சாமி எங்க இருக்குதோ அதுக்கேத்த பேருதான் தாயி. கை காட்டு தடாதகை. என்னாச்சு? அடியாத்தாடி கைய பத்தா ஆயுசு ரேகை ஏதும் இல்ல. ஆமாடி வயசு யுக கணக்கு இதுல இருக்கு இல்ல வழக்கு. அடவித்தையில செல்வத்தில வீரத்தில தீரத்தில அம்மாடி சிவமல அளவு அது வரவு ஏது செலவு. அம்மே சூரியரும் சந்திரரும் சுத்தி வர சோகந்தரும் அம்மணி சொன்ன போதும் கூடிடும் பலன் தேடிடும் நலம் பாடிடும். அம்மம்மா 5 வீரல் 5 வீரல் அத்தனையும் ஐயனரு துள்ளி மலர் கைய பாரு தெரியும் நலம் புரியும் நெஞ்சம் நிறையும். ஆமா, நிலைமை புரியும்னா எந்த நிலைமை புரியும்? இப்ப பொண்ணு இருக்கிற நிலைமைதான் தாயி. புரியலையே. தெக்குல பொண்ணு இருந்தாலும் வடக்குல எல்லாம் அவ மனசு இருக்கு. பார்வைய நிலத்துல பதிக்கிறா, பரிசம் போட போறவரை நெஞ்சில சுமக்கிறா. காலையில கண்ணை திறந்தா கனவுல வந்தவன் கலைஞ்சு போயிடுவானேன்னு நினைக்கிறா. இது பொல்லாத வியாதி தாயி. இந்த வியாதி இருக்கவங்க எப்படி எல்லாம் நடந்துப்பாங்க தெரியுமா? சொன்னாதானே தெரியும். சொல்லட்டுமா? அக்கா பக்கம் பாக்குற புள்ளி ஆள நினைச்சு மயங்குற கள்ளி. வெக்கப்படாம சிரிக்கிற பொண்ணு விளக்கு வச்சா சினுங்குற கண்ணு. வாக்கம் கொளருது வக்கண பேசுது வந்தவர் போனவர் பலரையும் ஏசுது. நாக்கோ மரத்தது உதடோ வெளுத்தது நாணோ வெறுத்தது நாளும் கருத்தது. பாயுது பாயுது பசல பாயுது வச்ச நரம்பு உடம்புல பாயுது. காயுது காயுது சூடா காயுது காதல் நோயில கண்ணியும் காயுது. நோகுது நோகுது பருவம் நோகுது நாளும் பொழுதும் உருவா நோகுது.
தாலி வரத்தான் போகுது. ஆகுது ஆகுது திருமணம் ஆகுது, சித்திர மாசம் சிரிப்பாகுது. ஆமா, மாப்பிள்ளை யாரு?